இன்றைக்கு இன மொழி ஜாதி இது எல்லாமே போய் கலர் வேறுபாடு வந்து இருக்கு. இது என்ன புது சட்டம்? ஏதாவது ஒரு சட்டத்துல இருக்கா கருப்பு சட்டை போட்டவங்க கொடியேற்றுறத பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ நீங்க கருப்பு ட்ரெஸ் போடலாம், அப்ப பொதுமக்கள் கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதா? இதுதான் சமத்துவமா? இதுதான் நீங்க வந்து வழிபாகக்கூடிய பெரியாரோட கொள்கையா? இன்னைக்கு பார்த்தால் மிக மிக முக்கியமான நாள். ஆனா அவர்கள் பேசும்பொழுது ஓரிரு வார்த்தையாவது வரலாறை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வரலாறு தெரியாது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு பார்த்தால் மிக மிக முக்கியமான நாள். பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது தெரிவித்தார்கள், இன்றைக்கு கோட்டையில் வந்து கொடியேற்றினார்கள். ஆனால் இந்த கொடியேற்றத்துக்கு காரணம் யார் என்று திராவிட முன்னேற்ற கழகமோ முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவோ நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையோ இல்லை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களையோ தமிழ்நாட்டை விட்டோ தமிழகத்தை விட்டோ இல்ல எங்கிருந்தோ அவர்களை விளக்க முடியாத அளவிற்கு வரலாற்றில் இடம் பெற்றிருக்கக்கூடியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தால் மிக மிக முக்கியமான நாள். ஆனா அவர்கள் பேசும்பொழுது அண்ணன் தெரிவித்தது போல ஓரிரு வார்த்தையாவது வரலாறை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வரலாறு தெரியாது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் மிக மிக பழமையான மாநகராட்சி, 337 ஆண்டுகள் கடந்த ஒரு மாநகராட்சி. அதில் ஒரு பெண்ணாக இன்றைக்கு நான் கொடியேற்றுதல் மிக மிக பெருமை அடைகிறேன். ஆனால் அதைவிட மிக 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 பெருமையான விஷயம், கடந்த ஆண்டு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று உள்ளாட்சி அமைப்பில் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் மாற்றுத்திறனாளிகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் 2 நியமன உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தனர். இன்றைக்கு 337 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாநகராட்சியில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனம் ஆடி சிறப்பித்தார்கள். ஆனால் இதுதான் நம்முடைய கழக தலைவர் நம்மளை வழிவகை செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கோட்டையில் கொடியேற்றும் பொழுது கருப்பு உடை அணிந்தவர்கள் யாருமே வந்து உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அனைவருமே வந்து வெளியில நிக்க வச்சு எத்தனையோ பேர் வந்து குழந்தைங்களை உள்ள அனுப்பிட்டு வெளியில நின்னக்கூடிய சூழல் வந்து இருந்திருக்கு. தமிழ்நாடு என்றாலே இனம் மதம் ஜாதி இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற வகையில தான் கடந்த 5 ஆண்டு கால அரசாட்சி வந்து நடைபெற்றிருந்தது. ஆனால் இன்னைக்கு இன மொழி ஜாதி இது எல்லாமே போய் கலர் வேறுபாடு வந்து இருக்கு. இன்னைக்கு மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களும் கருப்பு சட்டை தான் போட்டிருக்காரு. அதுக்காக அவர் கருப்பு சட்டை போட்டிருக்காருன்னு அவரை நம்ம தள்ளி வைக்க முடியுமா? இது என்ன புது சட்டம்? ஏதாவது ஒரு சட்டத்துல இருக்கா கருப்பு சட்டை போட்டவங்க கொடியேற்றுறத பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க வந்து கருப்பு சட்டை போட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஒரு பொதுமக்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி, இன்றைக்கு ஒரு நல்ல நாள், குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்து பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வரும் பொழுது அவர்கள் வந்து போலீசாரை வைத்து உள்ள அனுப்பாம இருக்கிறது இது எந்த வகையிலயும் சரியில்லை. இதுல இன்னும் என்ன முக்கியமானதுன்னா, கொடி ஏத்துன முதலமைச்சர் அவர்கள் என்ன கலர் உடை போட்டிருந்தார்கள்? அப்போ அவர் மட்டும் கருப்பு போட்டுட்டு கொடி ஏற்றலாம், அப்ப தேசிய கொடிக்கு வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆகாதா? அப்போ நீங்க கருப்பு ட்ரெஸ் போடலாம், அப்ப பொதுமக்கள் கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதா? இதுதான் சமத்துவமா? இதுதான் நீங்க வந்து வழிபாகக்கூடிய பெரியாரோட கொள்கையா? பெரியாரே வந்து கருப்புக்கு தான் வந்து முதல்ல நிற்பாரு. அப்போ உங்களோட கொள்கை தலைவர்கள் வந்து பெரியாருன்றீங்க. அப்ப பெரியார் ஐயாவை பத்தி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வரலாறு தெரியணும். வரலாறு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு அரசியல் அமைப்பு நடத்தியிருக்கிறாங்க. நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணும்பொழுது அசம்பிளில வந்து பாட்டு பாடுவாங்க, இன்னும் போனா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்றைக்கு சட்டசபை நடக்கிறது, சட்டசபையில வந்து பாட்டு பாடுறாங்க, வணக்கங்கள் வந்து வேறு முறையில வந்து வணக்கங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து நம்முடைய எதிர்கால தலைமுறையினுக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறதுன்னு இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றுமே நம்மோடு ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும். அதே போல் இன்றைக்கு நம் போராளி அழிவதில்லை என்ற வகையில் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் சுதந்திரமா நம்மளால இருக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க அனைவரும் வரவேற்று வாய்ப்பினை அளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.